13/6/2026 காருண்யா 757க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சுவர்ணா கேரளம் SK 56 நம்ம ஆல் போர்டு 804 கொடுத்துருந்தோம். 8ங்கிறது சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் 2-7 வரலன்னா 8-5 சி போர்டுக்கு வரும் அப்படின்னு. 8 வந்திருக்குது. 6 கரெக்டாக கொடுத்துருக்கோம். 6-8 தான் டபுள்ஸாக வரணும். ஆனால் வந்தது என்னவோ 6 டபுள்ஸாக வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா, 6 டபுள்ஸாக வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது டிஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் தான் மிஸ் ஆகி போச்சு. 6 டபுள்ஸாக வந்துருச்சு. 8 வரும்னு பார்த்தோம், 6 வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே நம்மளுக்கு ஒன்றும் வின்னிங் வரல. சரிங்களா, இதுலேயும் அவுட்டு. அது வந்திருக்கு, 8 வந்திருக்குது. போர்டுக்கு நம்ம சொன்ன 4 நம்பரில் வந்துட்டு சி போர்டு 8 கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு 6 கரெக்டாக வச்சுருக்கோம், அதுவும் பாஸ் தான். 8 வரல, ஆனால் 6 நம்ம கொடுக்கல. 6 நான் எதிர்பார்க்கல டபுள்ஸு. 8 தான் டபுள்ஸாக எதிர்பார்த்தேன் நான். சரிங்களா, 8 டபுள்ஸாக வரும்னு பார்த்தேன். அப்படி இல்லைன்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த நம்பரும் வரலான்னு பார்த்தேன், 5-0. இந்த பேட்டர்னில் அவங்க எடுக்கலை. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரணும். இல்லைன்னா இந்த பேட்டர்னில் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறது. இன்றைக்கி கொடுத்த நம்பர் நாளைக்கு ஒரு வேளை அப்படியே 3 டிஜிட்டெல்லாம் வந்துட்டு உட்காரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பார்க்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8 சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பரு, 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7. ஓகேங்களா, போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3 ஏ போர்டில். இன்னொரு நம்பரு 5ஆம் நம்பரு கூட ஏ போர்டுக்கு வரலாம். சரிங்களா, ஏன்னா சில நேரம் வந்து போர்டு மாற்றி வைக்க வேண்டியது வரும். அந்த நேரம் இந்த நம்பர் இதில் வரலாமே அப்படின்னு நினைப்போம். ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் வைக்க முடியும். சில நேரத்தில் மாறி வைக்கும்போது இதாகும். அதனால் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்லி கொடுக்குறோம். 4-3 வரலன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6 அல்லது 2 பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, 2 பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் மேட்ச் ஆகும். ஓகேங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-5ங்கிறது தான் வருது. 8ஆம் நம்பர் திரும்பவும் வரலாம், இல்லை 5ஆம் நம்பர் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு பவர் 3, அப்படி இல்லைன்னா 5க்கு பவர் 0, இதுவும் வரலாம். சரிங்களா, அதிகபட்சம் வர்ற நம்பர் 8. சரிங்களா, மிஸ் ஆனால் 5. 2ஆம் நம்பரும் நம்ம சி போர்டு கணக்கு தான் அது. சரிங்களா, 3 அப்படி வரலன்னா 3ஆம் நம்பர் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படியும் மிஸ் ஆச்சுன்னா 0 வரலாம். 5க்கு பவரில் தான் மிஸ் ஆனால் ஆகும். சரிங்களா, அதனால் நான் சொல்கிறேன். அப்புறமா வந்துட்டு 0 கூட நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். 0 கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் 6ஆம் நம்பரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். அதை தான் நான் எதிர்பார்த்தேன், சொல்ல மறந்துட்டேன். 0 கிடையாது. 8-5-3-6. சரிங்களா, மிஸ் ஆனால் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா வர்ற நம்பர் நம்ம ஒரு போர்டுக்கு சொல்லிடுறோம். சி போர்டு தான் நம்மளுக்கு மெயின். அது வின் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த நம்பருக்கு போக முடியும். அதனால தான் நம்ம சி போர்டை கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறது. என்ன நம்பர் அதிகபட்சம் வரலாம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது. ஓகேங்களா, நாளைக்கு 4 நம்பருங்கிறது 5 நம்பராக ஆயிடலாம். ஏன்னா 7-8 வச்சுருக்காங்க. 9ஆம் நம்பரு கூட ஒரு இது இருக்குது. ஆனால் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 49 அப்படியே வரணும், 479ன்னு வரணும். சரிங்களா, வந்தால் அதனால் 6-8 தான் நிறுத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 52, 82, 49, 83, 78, 47, 86, 56. சரிங்களா, இந்த நம்பர்லேருந்து நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் எதிர்பார்க்குறேன். அதுமாரி சி போர்டு 8 வந்தால் என்னெல்லாம் வரும், இதுலேயும் 3 டிஜிட்டல் வந்துடலாம். உங்களுக்கு சி போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி நம்பரை உல்ட்டா பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா, அதுலேயும் வந்துடும். அதையும் பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 3 நம்பர் 4 நம்பர் வரைக்கும் பாஸ் ஆகிடும். சரிங்களா, பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள்.
5016 சரிங்களா. டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டுங்க. அதிகபட்சமாக டபுள்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 90% வாய்ப்பு உண்டு. 8 5 2 4 சரிங்களா. அதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 582 978 478 479. அதான் சொன்னல இந்த 9 அதுவும் ஒருவேளை 6 நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா 6 திருப்புனா 9ங்கிற கணக்கில் விட நாளைக்கு 6 9 கூட அதிகபட்சமாக வச்சுருவாங்க. இந்த 5ஆம் நம்பரை கூட நம்ம விட்டுடலாம் சரிங்களா. 8 6 9 பார்த்தா நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 7 8ன்னு வந்துட்டாலே ரம்மி நம்பர் கொண்டு வந்தால் 9 கொண்டு வந்துடுவாங்க. 5 வச்சுருக்கிறேன், இருந்தாலும் 9 வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. 826 542 863 549. 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா நாளும் வராது. ஆனால் ஒரு நாள் நான் கொடுக்குற நம்பர் அப்படியே உட்காரும். மாதத்தில் ஒரு வின்னிங்காவது கண்டிப்பாக அப்படியே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா. 24 78 25 86 84 79 47 82 சரிங்களா. ஏன்னா இதில் வர பேட்டர்ன் நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 4 நம்பர் உட்காந்துருக்குன்ட்டு. அந்த மாதிரி இது தொடர் நம்பர் அப்படியே நம்ம கொடுக்குற எதையும் மாற்றாமல் அப்படியே 4 7 9 அதுக்கு 8ஆம் நம்பரு வெளியே தூக்கி வைக்கணும். அந்த மாதிரி சரிங்களா வச்சுருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.